special day for me and for the team of Kadesi Tota. நிறைய ஐ திங்க் ட்ரெய்லர்ஸ் அப்புறம் ஒரு சில மேக்கிங் வீடியோஸ் இதெல்லாமே வைரல் ஆகிருக்கு. இந்த ஸ்மோக்கிங் நான் பண்ணுறது ஒரு போலீஸ் வேஷத்தில் அது விமர்சிக்க கூட பட்டுச்சு அண்ட் நிறைய விஷயங்கள் நடந்தது. ஸோ இட் இஸ் குவைட் பாப்புலர் இன் த சோஷியல் மீடியா. கடைசி தோட்டா ராதாரவி அங்கிளோட எத்தனாவது 50வது வருஷம் 50th இயர் அந்த ஒரு கோல்டன் ஜூப்ளி இயரில் வந்து பீயிங் பார்ட் ஆஃப் தட் சேம் ஃபிலிம் ஈக்குவல் இம்பார்ட்டன்ஸில் அவர் கூட நான் ஸ்க்ரீன் ஸ்பேஸ் ஷேர் பண்ணுறது, ஒரே ஃப்ரேமில் நிற்கிறது ஒரு சீனியர் ஆக்டரோட, ஒரு லெஜெண்டரி ஆக்டரோட, ஒரு லெஜெண்டரி ஃபேமிலியிலேருந்து வராரு. ஸோ அப்படி இருக்கும்போது எனக்கு அது ரொம்ப சென்டிமெண்டல். ஏன்னா ராதாரவி அங்கிளும் எங்கள் அப்பாவும் நிறைய படங்கள் சேர்ந்து நடிச்சிருக்காங்க, மிகப்பெரிய வெற்றி படங்கள் கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ நான் அவர் கூட வந்து சேர்ந்து ஒரு ஈக்குவல் ரோல், பேசிக்லி இட்ஸ் அபவுட் 3 கேரக்டர்ஸ். அதில் நான் ஸ்ரீ அண்ட் ராதாரவி அங்கிள் பண்ணியிருக்கோம். ஸோ 3 பேருமே ஃப்ரம் லெஜெண்டரி ஃபேமிலி. ஸ்ரீ இஸ் ஆல்சோ ஃப்ரம் சங்கர் கணேஷ் அங்கிள் அவங்க ஃபேமிலி. ஸோ ஒரு சினிமா ஃபேமிலி ஓட நெக்ஸ்ட் ஜென்ரேஷனோட அவர் பண்ணியிருக்காரு அப்படின்னும் போது ஐ திங்க் ஒரு சிலருக்கு மட்டும்தான் இதெல்லாம் அமையும். ஸோ ஐ எம் வெரி சென்டிமெண்டல் அபவுட் திஸ் ஃபில்ம் அண்ட் he's like my brother, producer and music director, Swaminathan Rajesh. And definitely ஒரு இன்னைக்கு இருக்கக்கூடிய சிச்சுவேஷனில் வந்து ஒரு படம் கம்ப்ளீட் பண்ணுறது, ஷூட்டிங் கம்ப்ளீட் பண்ணுறதே வந்து ரொம்ப 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 கஷ்டமான ஒரு விஷயம். நான் பீயிங் பார்ட் ஆஃப் த இண்டஸ்ட்ரி ஃபார் ஸோ மெனி ரொம்ப வருஷமாக நான் இருக்கேன். எங்கள் அப்பா அம்மா டைம்லேருந்து நான் குழந்தையில இருக்கும்போது என்னோட பேனரில் தான் அவங்க ஃபர்ஸ்ட் ப்ரொடக்ஷன் ஸ்டார்ட் பண்ணாங்க, வனிதா ஃபிலிம் ப்ரொடக்ஷன். அது இன்றைக்கும் லைவ்ல இருக்குது. அந்த பேனரை கொண்டு வர்றதுங்கிறது சாதாரண விஷயம் இல்லை. ஒரு படம் பண்ணாலும் அது மிகப்பெரிய டாஸ்க், மிகப்பெரிய ஒரு பிரசவ வலியை விட தாண்டி ஒரு பெரிய பெயின். அது ப்ரொடியூசர்ஸ்க்கு மட்டும்தான் தெரியும். அதிலும் வந்து ஒரு ரொம்ப வந்து எப்படி சொல்கிறது, உச்ச நடிகர்கள் இல்லாமல் ஒரு கதையை மட்டுமே நம்பி ஒரு பட்ஜெட்டில் படம் பண்ணணும் அப்படின்ற பட்சத்தில் நிறைய மைனஸ் நிறைய இருக்குது ஒரு ப்ரொடியூசருக்கு. அதை ஜெயிச்சு நம்ம ஹிட் ஆக்குற வரைக்கும் இட் இஸ் ரியலி ரியலி டஃப். அதை ரிலீஸ் கொண்டு வர்றது அதை விட டஃப். ஸோ அதை தாண்டி வந்து ஒரு ப்ரொடியூசரும் போராடிட்டு இருக்காங்க இண்டஸ்ட்ரியில். அதோட இம்பார்ட்டன்ஸ் வந்து நிறைய ஆர்டிஸ்ட்க்கு தெரியறது கிடையாது. பட் ஐ ஹோப் அந்த சிச்சுவேஷன் வந்து ஃப்யூச்சரில் மாறும். இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் லக்கிலி ஃபார் ஹிம் ஹி ஹஸ் சோசன் ஆக்டர்ஸ் லைக் me and Radha Ravi uncle and Shri, and there is so much scope that naanga ellarume we are trying our best to support the producer and I think இது ஒரு டீம் எஃபர்ட் ரொம்ப நல்லா வந்திருக்கு. எனக்கு ஒரு டிஃப்ரெண்டான ஒரு பர்ஃபார்மன்ஸ் ஸ்கோப் இருந்த ஒரு ரோல். ஸோ ஐ திங்க் யூ வில் see one new dimension என்னோட கேரக்டர். பிகாஸ் எனக்கு நான் கொஞ்சம் கேரக்டர்ஸ் சூஸ் பண்ணுறதும் சரி, சூஸ் பண்ணுறதுக்கு தாண்டி எனக்கு வர்றதே எல்லாமே வந்து ஒன்னொன்னும் ஒரு ஜானரில் ஒரு கேரக்டர் அந்த மாதிரி எதுவுமே மொனாட்டமஸாக வனிதானா இப்படி தான் ஒரே டைப் கிடையவே கிடையாது. நீங்கள் அந்த கண்ணில் கூட பார்த்துருப்பீங்க, மிகப்பெரிய ஹிட் ரீசன் சக்ஸஸ். அதில் வந்து வனிதா யார் இல்லையோ, வனிதான்ற கேரக்டரை தாண்டி ஒரு இன்னசென்ட் ஒரு ஒய்ஃப், ஒரு பொசசிவ் ஒய்ஃபா அப்படின்னு சொல்லி காமிச்சிருக்காங்க. அதை கூட ஆடியன்ஸ் அந்த அளவுக்கு வரவேற்று ரசிக்கிறாங்க, தியேட்டரில் உட்காந்து கை தட்டுறாங்க, சிரிக்கிறாங்கன்னும் போது எனக்கு வந்து இந்த படம் ஆஃப்டர் அந்தகன் எஸ்பெஷலி இந்த படம் வரும்போது இது ஒரு டோட்டல் கான்ட்ராஸ்ட். ஒரு லோக்கல் ஒரு பாப் கிளாசி பட் ஒரு மாஸ் இருக்கக்கூடிய ஒரு கேரக்டரைசேஷன். அது வந்து எனக்கு ஸ்கோப் கொடுத்தாரு டைரக்டர் வந்து நம்ம பர்ஃபார்மன்ஸ் நம்ம ஸ்டைலில் பண்ணிக்கலான்ட்டு. ஸோ ஆஸ் அ டீம் நாங்கள் எல்லாருமே சேர்ந்து வி ஹேட் ஃபன் அண்ட் அதை பார்க்கும்போது ஸ்க்ரீனில் இட் வாஸ் வெரி ஹாப்பி. ஸோ எஸ், ஐ விஷ் த டீம் ஆல் த பெஸ்ட். அண்ட் கூடிய சீக்கிரம் வந்து ஐ ஹோப் அண்ட் ப்ரே இந்த தியேட்டர்ஸ் வந்து எல்லா இடத்துலையும் ரிலீஸ் ஆகும். கண்டிப்பாக தியேட்டர்ஸில் போய் படங்கள் பாருங்கள். இனிமேல் ஓடிடி ரிலீஸுங்கிறது டைரெக்டாக வராது. ஸோ நீங்கள் தியேட்டரில் போய் படம் பார்த்தா தான் அது ஓடிடிக்கே வர முடியும், இல்லைனா ஓடிடிக்கே வர முடியாது. ஸோ அந்த படம் உங்களுக்கு மிஸ் ஆகிடும். நீங்கள் ஓடிடி வரும்போது பார்த்துக்கலாம்னு நினச்சிங்கன்னா அது இனிமேல் இல்லை. ஸோ மேக்ஸிமம் ப்ளீஸ் ட்ரை டு கோ டு த தியேட்டர்ஸ் அண்ட் சப்போர்ட் த ஃபிலிம். இந்த படம் வர்றதுக்கு நான் அவளை காத்துட்ருக்கேன். தேங்க்யூ மேடம். இந்த படம் ஹேர் கட் பண்ணி அது சொல்லுங்கள். அது அப்புறம் பேசிக்கலாம். இப்போ பேசுறதுக்கு ஒன்றும் இல்லை, நான் ரொம்ப லேட்டர். அது நிறைய இருக்கு பேசுறதுக்கு. நம்ம ரிலீஸ் டைம் நான் அப்புறம் என்ன பேசுவோம் அப்புறம்.